கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தடையாக இருக்குதே கர்த்தருடைய பிள்ளைகள் தான். ஏன்னா நமக்கு பிரச்சனைகள் யாருன்னா நம்ம கூட இருக்கிறவங்க தான். புதுசாக வெளியிலேருந்து யாருமே கிடையாது. நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை வருதுன்னா நம்ம வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் தான். இந்த பொல்லாத சாத்தான் எங்கே என்ன பண்ணுறான், வெளியிலேருந்து நம்ம கூடயே வச்சுருந்து நமக்கு வஞ்சகம் செய்கிறது தான் அவனுடைய வேலையாக இருக்கிறது. பார்த்திங்கன்னா இந்த ராகாப் என்ற வேசி கூட இந்த யோசுவா அங்கே போகும்போது அது அந்நிய பெண் தாவா, ஆனாலும் தேவனுடைய மகிமையை தெரிந்தவளாய், உங்கள் தேவனை பற்றி எங்களுக்கு தெரியும். அவர் என்ன பண்ணார், செங்கடலை பிளக்க செய்தார், அந்த யோர்தானை கடக்க செய்தார். அப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் என்ன பண்ணார், எகிப்திலே இருந்தவங்களை கர்த்தர் மீட்டு வந்தார். உங்களை பற்றி, உங்களுக்கு கடவுளை பற்றி எனக்கு தெரியும்னு சொல்கிறார். ஆனால் யோசுவாவோடே கூட இருக்கிறவன் கர்த்தருக்கு பயந்து அவன் சொல்கிறத கீழ்ப்படியாமல் எதை சொல்கிறான் அதை கேட்காம விக்கிரகங்களை ஒரு பொருட்களை திருடுகிறது, இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிற யாருன்னு சொன்னால் அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் தான் தேவனை மகிமைப்படுத்துறதில்லை. ஆனால் தூரமாக இருக்கிறவர்கள்